ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வானவில் உலகம். இன்றைக்கி நம்ம எக், பட்டர், ஓவன், பேக்கிங் பவுடர் இல்லாமல் ஸ்பாஞ்சியான ரவா கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. அதில் 1.25 கப் ரவை சேர்த்துக்கோங்க. ஒரு கப் ஜீனி சேர்த்துக்கோங்க. அடுத்து 3 ஏலக்காயை அதில் சேர்த்துக்கோங்க. அதுக்கு பதில் நீங்கள் வெண்ணிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா அரைச்சி பொடியாக எடுத்து வந்துக்கலாம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் தயிர், 1 கப் பால், காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. அடுத்து வாசனை இல்லாத சமையல் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இது எல்லாத்தையும் ஒரே பக்கமாக கலக்கணும், இல்லைன்னா கேக் நல்லா வராது. இதுக்கடுத்து நம்ம அரைச்சி வச்ச பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அதில் கலந்து விட்டுடலாம். அதை கட்டி இல்லாமல் ஒரே பக்கமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். இதை மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம். இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு தட்டு போட்டு கவுத்து அதை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கேக் டின்னை ரெடி பண்ணிக்கலாம். அதில் நம்ம 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. அடுத்து அதில் ஒரு ஏர்4 ஷீட்டை கட் பண்ணி அதில் வச்சிருங்க. அதுலேயும் நல்லா ஆயிலை தடவிடுங்க. இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. அதில் ஒரு பாக்கெட் ஈனோ சேர்த்துக்கலாம். நான் ஆரஞ்சு ஃப்ளேவர் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடருக்கு பதில் தான் இந்த ஈனோ எடுத்துருக்கோம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஈனோ பவுடர் சேர்த்துக்கிட்டா கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக இருக்கும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அதை நம்ம கேக் டின்னில் ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா டேப் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ண கடாய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் நம்ம இந்த கேக் டின்னை வச்சிடலாம். இப்போ அதை மூடி போட்டு 40லேருந்து 45 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ அதை 10 நிமிஷம் கழித்து திறந்து அதில் நம்ம டூட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கலாம். முன்னாடியே போட்டால் அது எல்லாமே உள்ளே போயிடும். 10 நிமிஷம் கழித்து அதில் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணான்னாலும் விட்டுடலாம். இப்போ இது மாதிரி எல்லாம் தூவி விட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நம்ம ஒரு ஊசி இல்லைன்னா கத்தி வச்சு நடுவில் குத்தி பாருங்கள், அதில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம இந்த மாதிரி ஓரத்தில் எடுத்து விட்டு நம்ம கேக்கை எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட் மேலே வச்சு இந்த மாதிரி கவுத்து விட்ருங்க. இப்போ மேலே டேப் பண்ணிவிட்டு அதை எடுத்திங்கன்னா கேக் சூப்பராக வந்துடும். மேலே இருக்க அந்த பட்டர் ஷீட்டை எடுத்துடலாம். இப்போ கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். கேக் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.